செய்திக்காக ஒரு வேத பகுதி எடுப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனத்தை ஒரு வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19 முதல் 21 வரை. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தம்முடையவர்களை அறிவார் என்பதும் எவனும் இருக்கிறது. வீட்டிலே உண்டு, கனத்துக்கும் கர்த்தருடைய வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதில் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதல்ல நம்ம வாசித்தது போல் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அடுத்தது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார், உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. பேசலாம். 21 பார்க்க கடைசி வசனம், கடைசி பாயிண்ட் கனத்துக்குரிய பாத்திரம். இப்படியெல்லாம் பல காரியங்கள் இந்த வேத வசனத்துக்குள் காணப்படுகிறது. பேசலாம். அப்போ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்தில் கனத்துக்குரிய பாத்திரம் என்ற நிலையில் பேசலாம் சில காரியங்களை பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள காரியங்கள் தற்போது அங்கு நான் விளக்க விரும்பவில்லை. பேசலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன் என்று. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் பல காரியங்கள், ஸ்தோத்திரம் பாருங்கள். இதில் நம்ம கனத்துக்குரிய பாத்திரம், பாத்திரம் என்றால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது ஒன்று. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எரேமியாவில் 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். தன் பார்வைக்கு கண்டபடி திரும்ப வேறு பாத்திரம், தன்னுடைய பார்வைக்கு எப்படி சரியாய் கண்டபடி என்று அங்கே சொல்லப்பட்டு. அல்லேலூயா. அங்கு தான் பார்த்தோம் என்ன பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரம். இங்கு தான் பார்க்கிறோம் தன்னுடைய பார்வைக்கு சரியாய். பாருங்க எவ்வளவு காரியங்கள் இந்த பாத்திரங்கள். அப்போது இதில் நாம் தேவ சபை, தேவ ஜனம் என்று நாம் பார்க்கும்போது பேசலாம் எல்லாவற்றிலையும் வர சபையை குறித்து கிறிஸ்துவின் சரீரம் அதில் பல அவயவங்கள் கொண்ட ஒரு சரீரமாக ஊமிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் தேவனுடைய சபையை மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவனுடைய சபையை திராட்சை தோட்டம், செடி என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், இப்படி எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது பேசலாம் அதை செயல்படுத்துவதற்கு வேறு ஒன்று பின்னதாக என்ன செய்ய இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சரீரத்தில் அவயவம் இருக்கிறது என்றால், அவயவங்கள் செயல்பட வேண்டும் என்றால் சரீரத்துக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். ஜீவன் இருந்தால் தான் செயல்படும். அல்லேலூயா. உயிர் இருந்தால் மட்டும் போதாது, அவயவங்கள் செயல்படும். எப்படி செயல்பட வேண்டும் என்று அதை செயல்படுத்துவதற்குரிய என்ன வேணும்? சிந்தனை திறன், யோசிக்கிற திறன்கள் எல்லாம் தேவைப்படுது. பேசலாம். அல்ல அப்போது தானாய் செயல்பட முடியாது. ஆமென். அதற்கு பின்னதாக அது ஒரு உந்து விசை ஒன்று காணப்படுகிறது. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஏன் தேவன் சபை அப்படிதான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் தானாகவே இயங்குகிறதாக தேவன் சபையை வைக்கவில்லை. ஆமென். ஒரு விசுவாசியை தேவன் தெரிந்து கொண்டு ஆமென் தானாகவே வாழ்வதல்ல, அவரால் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னும் பாருங்க ஒரு காரியம் கூட,
கோலியாத்தை வீழ்த்தின கல். பாருங்கள், அங்கே வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். பிடித்து கொண்டு போட்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கல் கல்லு தான் எடுத்தான். எங்கிருந்து எடுத்தான்? ஆற்றிலிருந்து எடுத்தான். அதுவும் என்ன கல்? கூழாங்கல் உருவாக்கப்பட்டது. சொல்லுவோம், கற்கள் ஏராளம் இருக்கிறது காட்டில். ஆமென். மலைப்பகுதி தான். ஆமென். ஆனால் எல்லாவற்றையும் எடுக்கவில்லை. ஆமென். ஆற்றுக்கு வந்தது மட்டுமல்ல, ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கூழாங்கல்லாக மாற்றப்பட்டிருந்தது. உருவாக்க தேவன் ஒரு நபரை பயன்படுத்த, அல்லேலூயா, அவர் உருவாக்குகிறார். கர்த்தர் இப்போ இங்க பார்க்கும்போது நம்ம முதலாவது வாசித்த பகுதியில் வரும்போது 2 தீமோத்தேயுவில் 2வது அதிகாரத்தில் அங்கு அவருடைய ஆயத்தமாக்கப்பட்ட வாசம் 21 வசனம், சுத்திகரித்து கொண்டால் பாருங்க, அதுல ஒன்று தான் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. அடுத்தது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை சரியாய் பாதுகாக்க வேண்டும் என்பதாக மிக முக்கியம். அல்லேலூயா. நம்மை இல்லாமல் பண்ணுவதற்காக, அல்லேலூயா, பல சூழ்நிலைகள் நம்மை சுத்தி வரும். நாம் ஆராதிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறோம், பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் நாம் தேவ சமூகத்தில் ஒன்று நாம் நினைத்து அர்ப்பணிக்க வேண்டும், நான் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒன்றை அங்கு சொல்ற 19 வசனத்தில், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏதோ ஒன்றல்ல, உறுதி உள்ள. அப்போ அஸ்திபாரம் போட்டால் போதாது, அது எப்படிப்பட்ட இருக்கணும்? உறுதியானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் சொல்லப்படுத்தி தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உறுதி இல்லை என்றால் அது என்ன செய்யப்பட்டு போகும்? விழுந்து போகும். பேசலாம். அல்லேலூயா. ஓ, நாம் கழிந்த நாட்களில் உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். இந்த சீசத்துவத்தை குறித்து பேசும்போது பலதரப்பட்ட மக்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆமென். எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதான் மார்க்கில் அந்த 3வது அதிகாரம் 10 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். ஏறி திரள் கூட்டங்கள் அங்கு நிற்கிறது, ஆயிரமான மக்கள். இயேசு எங்க செல்கிறாரோ அங்கு பல ஆயிரம் மக்கள் உண்டு. அதற்கு அடையாளம் 5 அப்பத்தை 2 மீன். எத்தனாயிரம் பேர் போஷித்தார்? 5000 பேர். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ புருஷன், மனைவி, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்தாங்க? கேட்பதற்காக போனாங்க. அவர்கள் ஒரு கட்டிடத்தை தேடி போகவில்லை, வனாந்தரமாக இருந்தாலும் போனாங்க. அல்லேலூயா. அப்போ அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறது. ஆமென். அது குணமாக்குகிறது. ஆமென். நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு 3 நாட்கள் இருக்கும் போது கர்த்தர் அவர்களை அங்க போஷிக்கிறார். அவர்களுக்கு அவர் கவலைப்படுகிறார், பரிதாபப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்தில் இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கு திரள் கூட்டம். இதில் பலதரப்பட்டவர்கள், சாப்பிட வந்தவங்க, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வந்தவங்க, குருடர்கள், சப்பானிகள், ஊமைகள், செவிடர்கள், பிசாசு பிடித்தவர்கள். இப்படி ஏன்னா இயேசு குணமாக்குகிறார் என்று சொன்ன உடனே வாரதெல்லாம் யார் தான்? அதிகமாக அந்த நோயாளி தான் வருவாங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் அற்புதம் நடந்ததனால் பரவாயில்ல, அற்புதம் நடக்கிறத பார்க்கலாம் என்று வருவார்கள். பரவாயில்ல, அவரோட வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்குது, அதை கொஞ்சம் கேட்கலான்னு வருவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அவரை உண்மையாக பின்பற்றணும்னு வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. பலாயிரம் ஜனங்கள் கூடியிருக்கிற
இடத்துல ஆமென், அவருக்கென்று சிலர் தேவை. ஆமென், அல்லேலூயா. அவர் பார்க்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, வாசிப்போத ஒரு முறை கூட, மலையின் மேல் ஏறி அப்போ பெருங்கூட்டத்திலையும் தமக்கு சித்தமான ஒரு கூட்டத்தை என்ன செய்யறார்? தமிழத்தில் வரவழைக்கிறார். வரவழைத்தது போக மீதி கூட்டம் எங்க நிக்கி? அங்க நிக்கி. அல்லேலூயா. அப்ப இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா அவரை உண்மையா பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. அந்த திரள் கூட்டத்தில் தமக்கு சித்தமான கொஞ்சம் பேரை வரவழைக்கிறார். விட்டு அடுத்தது வந்தார்கள். 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆமென். 12 பேரை தெரிந்து கொள்றதுக்கு எவ்வளவு கர்த்தர் இது அதை அலசி இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. பெரியவங்களை பார்த்து கூப்பிடல, நல்ல வாட்ட சட்டை உடம்புள்ளவங்களை பார்த்து கூப்பிடல, பேச்சு தரவங்களை பார்த்து கூப்பிடல, அழகுள்ளவங்களை பார்த்து கூப்பிடல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில் தகுதியான நபர்கள் கையை வைத்தாலே சொல்லுவோம். இந்த 12 பேரை மட்டும் அவர் தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொண்டார். கையை வைத்தாலே சொல்லுவோம். இப்போ தெரிந்து கொண்டவுடன் அவர்கள் உடனே தெரிந்து கொண்டு முதலாவது அவர்கள் யாரோடு? தம்மோடு கூட இருக்க, அவரோடு என்ன செய்ய? இருக்க. அவரோடு கூட இருக்கிறவன் தான் என்ன செய்யப்படுவான்? உருவாக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப உருவாக்கப்படுவது என்றால் என்ன? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கழிந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஒரு வாசித்தோம். எபிரேயர் நிருபத்தில் 3வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். கவனித்து பாருங்கள். எப்படி பாருங்கள்? கவனித்து பார்க்கணுமா? அல்லேலூயா. உருவாக்கப்படுவது என்றால் அல்லேலூயா அவரை போல் மாற்றப்படுவது. கர்த்தர் ஆமென். அல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் அதனுடைய 4வது அதிகாரம் 13 வாசிப்போம். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. கையை சொல்லுவோம். அப்ப எதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டார்கள்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் அங்க சொன்னேன், அவரை போன்ற குணமுடையவர்களாய் மாற. இல்லையா? வாசித்தோம். எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா. அவரை போல மாற்ற. ஆமென். அதான் அவரை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் உள்ளது உன்னிடத்தில் வர வேண்டும் என்று அவருடைய தன்மை. ஆமென். அவருடைய குணம் உங்ககிட்ட பாஸ் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க நான் பார்க்கும்போது சிலர் தெரிந்து 13 வாசிப்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் தேவன் ஏற்படுத்தினார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அப்ப கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஊழியம் ஊழியக்காரர்கள் என்றால் யாரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள்? தேவனால். அப்ப எல்லாரும் அல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா இருக்கணும். அதான் அல்லேலூயா. அப்ப தாங்களாக ஏற்படுத்திக் கொள்வதல்ல, ஏற்படுத்தினா அது தெரியும். அப்போ இவர்களுடைய வேலை என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது அவனுடைய 11ஆம் வசனம் வாசிப்போம். அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் பட்டவர்களாய். பாருங்கள், அங்கு அழகா சொல்லப்பட்டிருந்தோம். நம்ம அங்கு பார்த்தோம், கிறிஸ்து இயேசு என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்ப கவனித்து பாருங்கள் என்றாலே அல்லேலூயா அவருடைய தன்மையும் சுபாவம் உடையவர்களா என்ன செய்ய மாற்றப்படுவதற்கு, அந்த நிலையில் நம்மை மாற்றுவதற்காக, உருவாக்குவதற்காக தேவன் சிலரை அங்கு ஏற்படுத்துகிறார். ஆமென். அப்பதான் நேரம் சொன்னேன், தானாக அது என்ன ஆகாது? உருவாகாது.
களிமண் இருக்கிறது என்றால் களிமண் தான். அல்லேலூயா. சொல்லுவோம், எத்தனை வருஷம் அதை வச்சிருந்தாலும் பானையாக மாறும், சட்டியாக மாறும், குடமாக மாறும்னு வராது. அல்லேலூயா. அதை உருவாக்க சில கருத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென். தெரியாதவங்க உருவாக்குற சரியா இருக்குமா? இருக்காது. அது வேற விதமாக போயிடும். அல்லேலூயா. அதான் விஷயம். அதாக்கும் தேவனால் ஏற்படுத்தாதவர்கள், சபையை மேய்ப்பனாய் ஏற்படுத்தாதவர்கள் சபையை மேய்க்க இறங்கினார். அல்லேலூயா. அது சபையை மேய்க்கிறது அல்ல, சபையின் மூலம் தான் மேய்க்கப்படுகிறதா மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் தான் 5 விதமான ஊழி: அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன். அப்போ இந்த 5 ஒர்க்கர்ஸ் அவருடைய சர்வன்ட், இதை அவரே ஏற்படுத்துகிறார். இப்போ அவர்களுடைய வேலை என்ன செய்யணும்? சரியா செய்தாதான் அது உருவாக்கப்படும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு பெரிய மரத்தை முறிக்கணும்னாக்க சின்ன கத்தி கொண்டு போனால் போதுமா? போதாது. அந்த மரத்துக்கு என்ன வேணும்? ரொம்பன்னு சொல்கிறோம், வாள். இப்போ விசை வாழெல்லாம் வந்துருச்சு பவரில். அல்லேலூயா. முன்னெல்லாம் மரத்தில் போட்டு அறுத்துட்டு கிடப்பாங்க 2 பேர், ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு இழுத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மரத்தை முறிக்கிறதுக்கு 2 பேர் அங்கே தேவைப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை உருவாக்குதல். ஸ்தோத்திரம். அப்போது அதற்கு பெரிய மரத்தை முறிக்க அதற்கு வாள் அல்லது என்னது கோடாலி தேவைப்படுது. அதே கோடாலியை கொண்டு இந்த இது சின்னதை செத்துறதை ஒதுக்க முடியுமா? முடியாது. பிரச்சனை பாருங்கள். இருந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, அதை கொண்டு சரி கோடாலி விடப்பா நட்டு வெட்டினா செட் ஆகுமா? அப்போ அதுக்கு என்னது பாலிஷ் போடுறது வேறு இருக்குது. இப்போ பாருங்கள், ஆயுதங்கள் பல. அல்லேலூயா. இதில் மெயின் ஆயுதமாக 5 விதமான ஆயுதங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று அப்போஸ்தலன். அல்லேலூயா. இன்னொரு தீர்க்கதரிசி. ஆமென். அல்லது இன்னொரு சுவிசேஷகன். ஆமென். மேய்ப்பன், போதகன். ஆமென். மெயின் ஆயுதங்கள் 5 விதமான ஆயுதங்கள். 5 விதமான ஆயுதங்கள் எதற்கு பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படணும். ஆமென். இப்போ அந்த ஆயுதங்கள் ஆகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிற அந்த மெயின் ஆயுதங்கள் என்று சொல்லப்போனால் ஒரு வகையில் சொன்னால் இந்த 5 விதமான ஆயுதம் என்று சொல்வதை விட இந்த 5 விதமான ஆயுதங்கள் நிறைந்த என்னது பாக்ஸ் இதற்குள்ள பிரைசெல்லாம். அல்லேலூயா. அப்போ பெரிய கோடாலி என்றால் பெரிய மரத்தை முறிப்பதற்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதை கொண்டு நினைச்சக்கூடாது. சின்ன ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க மரம் கட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போது கடைசியில் கொண்டு இந்த மற்ற இது மிஷின் வச்சு பாலிஷ் போடுறான். அந்த மரத்தை முறிக்கணப்பா அந்த பாலிஷ் போடுற கொண்டு போய் அங்கே ஒன்று காட்டினா மரம் வருமா? வராது. அப்போ பாருங்கள் எவ்வளோ காரியங்கள் அதில் இருக்குது. லகுவானது, கடுமையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அல்லேலூயா. அப்போ அதனதன் வேலைக்கு அதனதனுக்குரிய ஆயுதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய சபையை தாம் விரும்புகிற நிலையில் கட்டி எழுப்புவதற்கு ஆமென் இவர்களுக்கு ஒப்புவித்த வேலைகளை அவரவர்கள் சரியா செய்தால் தான் செயல்படும். கர்த்தர். அல்லேலூயா. சுவிசேஷகராக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் என்னுடைய சிறு பருவத்திலாம் டிஜே தினகரன் அவர்கள், பாப்பா சங்கன் சொல்கிறவங்க, சாரால் நவரோஜி, இப்படி எவ்வளவோ பெரிய பெரிய ஊழியர்களாக வந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அந்த நடராஜன் முதலியார், அதுக்கப்புறம் இப்போ பத்மா முதலியார் எல்லாம் அவங்க எல்லாம் நிறைய வருவாங்க. அப்போ அவர்கள் போதிக்கிறதை கவனிப்பேன். இதில் எனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த டிஜேஸினுடைய சில அவருடைய அந்த பாணி எனக்கு நல்லா பிடிக்கும். ஸ்தோத்திரம். அந்த எங்கே நின்று அவர் சுவிசேஷம் அறிவித்தாலும் ஒரு பெருங்கூட்டம் மக்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப அருமையாக ஒரு சுவிசேஷம் அறிவிப்பார். ஆனால் இத்தனை சுவிசேஷம் அவர் அறிவித்தும் கூட தனக்குன்னு ஒரு கூட்ட ஜனத்தை சபையில் என்ன செய்யணும், சபையை உருவாக்கலை. ப்ரேயர் டவர்னு வச்சாங்க, அது பிறகு வந்தது. ஆனாலும் கூட அதனால் சபை மக்கள் என்ன செய்யலை, இடரவில்லை. ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ அவருடைய வேலையை அவர் செய்தார், விதைத்தார். ஆமென். எங்க மீட்டிங் போட்டாலும் பல ஆயிரம் பேர் கூடுவாங்க, சில இடங்கள் லட்சங்கள் கூடுவாங்க. அல்லேலூயா. அங்கு ஆண்டுடைய அன்பை அவர் அறிவிப்பார், சுவிசேஷம் அறிவிப்பார், தீர்க்கதரிசனம் சொல்லுவார்.
அடுத்த வியாதிகளுக்கும் ஜெபிப்பார், வியாதிகள் குணமாகும். அதை நேரடியாக பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியில் வரும்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்னு சொல்லி எழுந்ததுலன்னா அதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் எழுந்திருப்பாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்க வச்சு அங்கே பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு அவர் அனுப்பி விட்டு போயிட்டே இருப்பார். கேட்ட சொல்ல எனக்கு மந்தை மேய்க்கிற வேலை இல்லை, ஹல்லேலூயா, எனக்கு விதை விதைக்கிற வேலை. ஹல்லேலூயா. அந்த பலன் உருவாகி அறுவடை செய்கிற வேலை எல்லாம் வேற வேலை. ஹல்லேலூயா. அவர்கள் தன்னுடைய வேலை அவர் அந்த நாட்களை சரியா செய்தார். அவரை போல் அநேக ஊழியர்கள் தான் பார்த்திருக்கிறேன் சிறு பருவத்தில். அல்லேலூயா. அப்போ அவர்கள் தங்கள் கர்த்தர் ஒப்புவித்த வேலைகளை செய்யும் போது அந்த சபை என்ன செய்கிற பக்தி விருத்தி அடைகிறது. அதனால்தான் அன்றைய காலத்தில் இருந்த விசுவாசிகளை பார்க்கும் போதும் இன்றைய காலத்தில் உள்ள விசுவாசிகளை பார்க்கும் போதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு காரணமே என்னவென்றால் குறை விசுவாசிகள் பக்கம் அல்ல, அல்லேலூயா, அவர்களை நடத்துகிறோட பக்கம் இருக்கிற ஏன் தங்களுக்கு ஒப்புவிக்காத வேலையை அவர்கள் செய்வதனால், அல்லேலூயா, அவர்கள் செய்வதுதான் சரி என்று ஒரு கூட்ட மக்கள் நம்பி, அல்லேலூயா, உருவாக்கப்பட வேண்டிய விதத்தில் உருவாக்கப்படாமல் வேறு விதமாக உருவாக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ ஜனங்களை இடறி ரூட்டு மாற்றி விடுறது யாரு தான்? இந்த வேலையை ஒப்புவிக்காத வேலையை செய்கிறவங்க. அல்லேலூயா. இப்போ மந்தை ஆடு இருக்குன்றாலே பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, மாடு இருக்குன்றாலே ஆடை மேய்க்கணும்னா கட்டாயம் மேய்ப்பெண் வேணும். ரைசெல்லாம் அதற்கு தீனி ஆகாரங்கள் உள்ள இடத்துல புல் தரை நிறைந்த இடத்துக்கு கொண்டு போகணும், தண்ணி இருக்கிற இடத்து தண்ணி காட்டணும், கொண்டு போகணும். பேசலாம். அப்போ அதனுடைய ஒரே ஒரு நோக்கம் பார்வை என்ன? எங்கு பச்சை பசையில் என்று இருக்கு, கண்ணுக்கு எங்க பச்சை தெரியுது, பச்சை தெரிகிற இடத்துக்கு அது போயிடுது. ஒரு ஆடை நடத்தணும்னா கிழுத்தா சிரட்டையில் வராது. என்ன காட்டணும்? தலை காட்டணும். பேசுகிறேன், தலையை காட்டணும். அதை பார்த்து பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துடுது. பார்த்தீங்களா? அப்போ ஆடு அது ஆடு தான். அல்லேலூயா. அப்போது அதை விஷப்புல்லை காட்டினா, வேறு நோய்கள் உண்டாகிறது காட்டினா அதுவும் சாப்பிடுது. அது ஸ்தோத்திரம், அதான் விஷயம். அப்போது மந்தைகளை ஆகிய தேவ ஜனத்தை, அல்லேலூயா, மேய்ப்பர்கள் நடத்தினால் சரியா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த மந்தைகளை சுவிசேஷங்கள் நடத்தினால் மேய்ப்பன் நடத்துகிற மாதிரி இருக்காது. மேய்ப்பர்களாக இருக்கிறவர்களுக்கு நடத்துகிற தேவன் சில விதிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷர்களை எல்லாரும் விரும்புவாங்க, மேய்ப்பர்களை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சுவிசேஷர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறவர். கையவித்தல் இயேசுவின் பாடுமரணங்கள், அல்லேலூயா, அவருடைய அற்புதத்தின் செயல்களை அறிவித்து ஜனங்களை இழுப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் மேய்ப்பர்கள் அப்படி இல்லை. வந்தவர்கள் என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்துவாங்க. ஆயத்தப்படுத்துவது என்றால் அதை செய்கிறவன் கடினமான வேலை, அதை அனுபவிக்கிற மக்களும் கடினமாக தெரியும். அதாக அநேகருக்கு மேய்ப்பர்களை பிடிக்காது, கஷ்டம். என்ன பாஸ்டர், நம்ம பாஸ்டர் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாம் ஒரு மெசேஜ் எவ்வளோ ஆறுதலாக இருக்கு. உருக்கமாக பேசுகிறாரு. உருக்கமாக பேசுகிற எல்லாருக்கும் என்ன செய்யும்? பிடிக்கும். லகுவான போச்சனம். அல்லேலூயா. லகுவாக ரொம்ப சின்னதாக கரைச்சி கொடுக்குற மாதிரி பேசலாம். அப்போ காலம் பூரா அதுக்கு எப்படி தான் கொடுத்துட்டு இருக்கணும்? கரைச்சி தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போது அந்த பலமான ஆகாரத்தை அதால் என்ன எடுக்க முடியும். காரணம் அதுக்கு பழக்கம் எதுதான்? கரைச்சி கொடுக்குற குழந்தைகள் இருக்குன்னா டேஸ்ட் இல்லைன்னா அது சாப்பிடாது. அப்போ அதுக்கேற்ற நிலையில் வாசனையும் சுவை நிறைந்ததை கரைத்து கொடுக்கும்போது விரும்பி குடிச்சு ரொம்ப ஆசையோடு குடிக்கும். அப்போது வருஷமாகவே அதையே கொடுத்துட்டு இருந்த குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. தானாக கடிச்சு தின்றதுக்கு கூட கொடுக்க வேண்டியிருக்கு. அதை சீன்னு சொல்லி போட்டுறது. அல்லேலூயா. அதை கடிக்க பழக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு விசுவாசி ஒரு நிறைவான வளர்ச்சி நிறைந்த நபராய் மாற்று உருவாக்குற வேலை தேவன் யாரோட கூட மேய்ப்பனுடைய கையில். அல்லேலூயா.
அதனால் என்ன, அவன் கொஞ்சம் சில ஸ்ட்ராங் டிகேஷன் தான் கொடுப்பான். ஆமாம், கடுமையாக தான் இருக்கும். நேரம் கொஞ்சம் வேறையும் கிடைக்கும், எல்லாம் கலந்து வரும். சோதரம் இது அநேகருக்கு என்ன பிடிக்காது. அல்லேலூயா. ஆண்டு பயப்படாதே மகளே, கலங்காதே, ஆண்டு நேசிக்கிறான். நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய், குடும்பத்தில் பல பிரச்சனையோடு வந்திருக்கிறாய். உன் புருஷனை ஒவ்வொரு நாளும் அடித்து உதைத்து துன்புறுத்துகிறான், வேதனையோடு வந்திருக்கிறான் என்று சொல்லிட்டா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல கட்டாயமாகவே ஒரு 75 பெண்களாவது அப்படியே வந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்போது ஏன் அடித்தான் அதை பேச மாட்டாங்க. அல்லேலூயா. உன்னை ஏன் அடித்தான் அதை கேட்குறதா சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு வேலை? மேய்ப்பனுடைய வேலை. புரியுதில்ல? அல்லேலூயா. அடி வாங்குறான், ஐயோ ரொம்ப வலிக்குதான், ஐயோ பாவா கண்ணு அப்படி சொன்னால் எல்லா கண்ணும் இங்கே வந்துடுது. தோத்துறேன். ஆனால் ஏன் அடித்தான்? இதனால தானே அடித்தான். இப்போ அவங்க குற்றத்தை என்ன செய்ய வேண்டியது? சுட்டி காட்ட வேண்டியது. அவர் எவ்வளோ அழகாக பேசினார், இந்த பாஸ்டர் ரொம்ப நம்மளே தாக்கி பேசுகிறார் என்ன பேசுகிறார். அல்லேலூயா. அப்போது கரெக்ஷன் நம்ம செய்கிறது. அல்லேலூயா. அந்த கரெக்ஷன் பண்ணி பண்ணி பண்ணியே மக்கள் நடத்தினாதான் அவருக்கு ராஜாவுடைய கையில் நல்ல கனமான பாத்திரமாக மாறுவாங்க. அந்த உருவாக்குற வேலையை கர்த்தர் மேய்ப்பனுடைய கையில் ஒப்படைக்கிறார். கையில் சொல்லுவோம். நானே அநேக நேரம் நினைச்சதுண்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களை கேட்டு கஷ்டமாக இருக்கப்பா. ஏன்னா அவரிடத்தில் சில பக்குவம் அடையாத நிலை, சில திரும்ப 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 கீழ்ப்படியாமைகள், சில பரிசுத்தமில்லாய்மை, சில துணிகரமான செயல்கள் எல்லாம் வரும். டோட்டலி சிலவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் கரெக்டாக இருக்கிறாங்க, வேற 25 பேர் ஒழுங்கீனமாக இருக்கிறாங்க, ஒரு 25 பேர் வேறு விதமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டாக இருக்கிறவங்கள மட்டும் பார்த்து அவர்களுக்குரிய போஜனத்தை கொடுத்தா மற்றும் அப்படியே இருப்போம். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு சேத்தகங்கள்ட்டு கொடுக்க வேண்டியது. ஆமென். அப்போ கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறவங்க வருத்தம் வராது, சந்தோஷம் வந்தோம். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள இப்படி நிறைய பிரச்சனைகள் கிடக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் மேய்ப்பன் அவ்வளோ கடினமான உழைக்கொடுப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிற வாசிப்போம் 11ஆம் வசனம். அனைவரும் குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வளருவது. அது ஒரு விசுவாசத்தில் வேதத்தில் ஆரோக்கியம் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தில் மறுதலித்து விடாதபடி ஊன்ற கட்டப்படுகிற விசுவாசம். அல்லேலூயா. உறுதி விசுவாசத்திலும். அடுத்தது என்னது? அறிவு. கிறிஸ்துவை குறித்த என்னது? அறிவு. அப்போ விசுவாசத்தில் வளருவதற்குரிய உபதேசம் கொடுக்கணும்னாலும் போதிக்கிறவனுக்கும் விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அடுத்தது என்னது? அவரை குறித்த அறிவு. அப்போ கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவை புகட்டணும்னாக்க அந்த அறிவை யாருக்கு இருக்கணும்? போதிக்கிறவன்ட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்னது? ஒருமைப்பட்டவர்களாகி, அவருடைய இணைந்தவர்களாகி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். அல்லேலூயா. சொல்லுவாங்க. ஆண்டவரை இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த நிலைக்கு நேரம் வழி நடத்துறத ஊழிய காட்டுவேன். அதுதான் பவுல் சொல்றாரு கொலோசியர்ல 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. எவ்வளவு அழகா சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு பர்சன் அல்ல, ஆமென், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய். அல்லேலூயா. நான் கேரளாவில் சில வருஷங்கள் இருந்தேன். அப்போது அங்கே வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் ஒரு ஜிம் எடுப்போம். எங்களுக்கு பெரிய ரூம், ஹால், அதில் மேலே வுட்டில் பெரிய இந்த இது வச்சுருக்கு, தூளமாக. அதில் ஓட்ஸ் போட்டு ரிங்ஸு, பாரு, அது இது கரலாக்கட்டை, அது இதெல்லாம் அங்கே ரூமில் நடக்கும். எல்லோரும் அங்கே காலையில் சாயங்காலம் எங்களுக்கு பெரிய வேலை, எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அங்கே ஒரு பேர் மறந்து போச்சு. அவர் வந்து உடம்பெல்லாம் நல்லா போகுது, கால் மட்டும் சின்னதாக இருந்தது.
பிரதர் உங்கள் கால் கொஞ்சம் சின்னதாக தெரியுது, உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லோரும் கேட்பாங்க. என்ன விஷயமா இருக்குது, என்ன விஷயம்? காலுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கலையாண்ணா? காலு கொடுக்கணும்ல, காலு கொடுத்தானே கால் மசிலாம் கரெக்டாக வந்து நல்லா வரும். இது என்ன போச்சு, இவர் இடுப்புக்கு உடம்புக்கெல்லாம் என்ன கொடுப்பா அப்படி நல்ல எக்ஸசைஸ் கொடுத்து பாடியெல்லாம் டாம் டீம்னு இருக்குது. ஆனால் கால் இப்படி குச்சிக்கால் மாதிரி ஆகிடுச்சு. அது கடைசி வரை ரெடி பண்ண முடியல, கஷ்டம். ஆனால் சொன்னாங்க இவர் அதிகமாக தன் உடம்புக்கு கொடுக்குறாரு, காலுக்குரியதான எக்ஸசைஸ் என்ன செய்யல கொடுக்கல. ஆனால் அது என்னாச்சு, அப்படி இருக்குன்னா அப்படி. அப்போ இதே மாதிரி பிரைசலாட் ஒரு தேர்ன அனுபவம், அதை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அல்லேலூயா. அப்போ எல்லா நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணுமா, வளரணுமா? ஆமே. அப்போ ஒரு பகுதியை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அல்லேலூயான்னா வேலையாகுதுன்னு அர்த்தம். சொல்லும் எல்லா நிலையிலும் வளர்ச்சி வேணும்னா எல்லா நிலையிலும் உள்ளதான எனது உணவு தேவைப்படுது. உணவும் எக்ஸசைஸ் செயற்பாட்டு முறை இல்லை என்றால் என்னவென்றால் அது மொத்தமாக அப்படியே இருக்கும், ஒரு மாமிச மலை மாதிரி. சில நல்லா சாப்பிடுவாங்க, குறிஞ்சது வந்து எந்த வேலையும் நடக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, வீட்லேயே உட்காந்து சாப்பிட்றதும் சரி, அவர் பாத்ரூம் போகிறதும் சரி, படுக்கிறதும் சரி, உட்காரதும் சரி தான் வேலை வச்சுக்கிட்டுங்களா. அவங்களோட ஏதாவது உதவுமா? எதுக்கும் உதவாது. அல்லேலூயா. ஆனால் சரீரத்துக்கு என்ன கொடுக்கணும், அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரியதான என்னது எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டிய பாடி சரீரத்துக்கு. அதான் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் என்னது நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். அப்போ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி எல்லா நிலையிலையும், ஆவி ஆத்துமா சரீரத்தில். ஆமென். சொல்லுவோம் எல்லா நிலையிலையும் குற்றமற்றவர்கள், அதான் வளர்ச்சி. ஆமென். கேட்டு நாம் ஒரு உற்சாகமா இருக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. உள்ளான நிலையில் இருக்கிற கரைகள் போக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அத சொல்றோம். ஆவியில கரையற்ற நிலை, ஆத்துமாவில் கரையற்ற நிலை, சரீரத்தில் கரையற்ற நிலை. அதை சொல்லப்படும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமா, கர்த்தர் வரும்போது குற்றமற்றது. ஆமென். ஒரு போர்ஷன் அல்ல. ஆமென். சரீரத்தில் மட்டும் ஒரு வெளித்தோற்ற ஆவிக்குரிய அனுபவம் அல்ல. சத்தியத்தை கேட்டா அவர் உற்சாகப்படுத்தினா நமக்குள்ள ஒரு நிரம்ப அபிஷேகம் வந்தது மாதிரி ஒரு எமோஷன் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி விடுகிறோம், நன்றாக ஆவி நிரம்பி விடுகிறோம், அந்நிய பாஷையில் பேசி விடுகிறோம். அது ஒரு பெரிய ஒரு விடுதலை மகிழ்ச்சி. அப்பா இன்று நன்றாக இருந்தது. சரிதான். அல்லேலூயா. உள்ள 2 போர்ஷன் இருக்கு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். உள்ள இருக்க போர்ஷன் 2, ஒன்று ஆவி, ஒன்று ஆத்மா. கையை வைத்து. அப்போ உள்ள இருக்கிற கரெக்ட் பண்ணனா என்ன வேணும், உபதேசங்கள் தேவைப்படுகிறது. அபிஷேகத்துக்கு வழிநடத்தி ஆராதனைக்கு வழிநடத்தும் போது ஒரு சந்தோஷம் வருகிறது உள்ள. அல்லேலூயா. அப்புறம் இப்போ சில பகைமைகள், கசப்புகள், சில குறைகள் அல்லது தகாத எண்ணங்கள் அல்லது ஏதாவது பொறாமைகள், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பாவம் சரி உள்ள கிடந்து வெந்துட்டே கிடக்குன்னு வச்சு கொடுக்குமே. ஒரு கூட்டமாக ஆராதிக்கிற இடத்துல வந்தாச்சுன்னா அந்த நேரம் அந்த எண்ணம் எல்லாம் மறைஞ்சி போயிடும், ஒதுங்கிடும். கைத்தட்டி என்ன செய்வோம், நல்லா ஆராதிப்போம். விடுதலை முடிஞ்சோட அப்பா நல்லா இருந்த இல்லையா, அது முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பழைய காரியங்கள் எல்லாம் உள்ள எழும்பும். அப்போ இனி இந்த பெற்றுக்கொண்ட விடுதலை எப்பொழுதும் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற ஒரு நபராய் நிரந்தரமாக இருக்கணும்னா உள்ள கிளியர் ஆகணும். ஹல்லேலூயா. உள்ள கிளியர் பண்ணனா அது உபதேசம் மட்டுமே தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனத்தை உள்ள கொண்டு போறார். இருதயத்தின் எது நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன செய்யலாம், ஆவிக்குரிய சிந்தை எது, மாம்சத்துக்குரிய சிந்தை எது, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர விடாதது தடைப்படுத்துகிற சிந்தை எது, உற்சாகப்படுத்துகிற சிந்தை எது என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், வசனத்தின் மூலம் கிளியர் பண்ணுகிறார். அப்போ உள் வளர்ச்சி குமாரத்தியோ உள்ளான பூரண மகிமை உள்ளவர் சொல்லுங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட உள்ளான பூரண மகிமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ வெளி தோற்றத்தின் வேஷம் அல்ல, உள்ளான நிலையில் ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதான் போல சொன்னார், எந்த மனுஷனையும் என்னது
எந்த மனுஷனையும். அப்போ அப்போஸ்தலன் பவுலை போன்ற ஒரு அப்போஸ்தலன் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆமென். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படிப்பட்டவர்கள் தேறினவர்களாக கையை தலைவர் சொல்லும். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனா ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, அவனுக்கு எல்லா நிலையிலும் உள்ளதான சத்தியமும் உபதேசம் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமென். அதுதான் தேவனுடைய சபை. கையை தலைவர் சொல்லும். அதுதான் மீட்பினுடைய வேலை. ஹல்லேலூயா. தேர்ந்தவனாகவும் அவரையே நாம் என்ன செய்கிறோம்? அறிவித்து உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுக்கும் என்ன செய்கிறோம்? அவரை குறித்த புத்தி அவருக்கு சொல்றோம். ஸ்தோத்திரம். சொல்றதுன்னா அவரிடத்தில் இருந்த தன்மைகள். அல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் 100% மனுஷன், 100% அவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் ரொம்ப அதை குறித்து யோசித்தேன். அல்லேலூயா. அப்போ தேவன், அப்போ மாமிசமான ஒரு பிறந்தோற்றத்தில் ஒரு சரீரத்துக்குள் அல்லேலூயா அவர் தேவனாக தேவன் மறைந்திருக்கிறார். அதை குறித்து நான் ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு இது. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியம். அப்போ அதாவது இன்னொன்று நான் ஸ்டடி இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வானத்தை என்ற இங்கிலீஷில் வானங்களை என்று வருகிறார். யோவான் 1:1 வரும்போது ஆதியில் என்ன இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. சரி, இது 2 ஆதியும் ஒன்றல்ல என்றார் விளக்கங்களாக கொடுத்திருந்தார். ரொம்ப அருமையாக அதை நாம் புரிந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு அதாவது ஆதி என்பது காலங்கள் குறிப்பிட்டதல்ல, அது அப்பாற்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்கு யோவான் 1 சொல்லப்பட்டது. அந்த ஆதியாகமம் 1:1 அப்பாற்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆழங்கள், அவருடைய மகத்துவங்கள் ஒன்றும் நம்முடைய அறிவிலான இல்லை. அதான் இந்த கொரிந்தியர் சொல்லுகிறார். அவருடைய 1 அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிப்போம். பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்து புறப்படுகிற பெற்றோம். பேசாமல் பேசி அப்போதும். அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் வர்றது முந்தின வருஷம் நினைக்கிறேன். அவர் தேவனுடைய ஆழங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் அந்த பாயிண்ட். எல்லாவற்றையும் ஆழங்களையும். ஆமென். இப்போ ஆவியானவர் எதை நமக்கு கொடுக்கிறாராம்? தேவனுடைய ஆழங்கள். அப்போ அங்கே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கையை தலைவர் சொல்லுவோம். தேவன் என்றுள்ள ஒரு வெறும் ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற ஒரு அறிவு வேணும். ஆமென். அதாவது யோவான் 17:6 நினைக்கிறேன். அது சொல்லப்பட்டு என்ன சொல்லப்பட்டு என்றால், அதாவது தேவனையும் நீர் அனுப்பின ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை தேவன். அல்லேலூயா. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரையும். அல்லேலூயா. என்னதான் அறியணுமா? அப்ப என்ன காரியம் இருக்குன்னு நம்ம யோசித்துருவோம். ஆமென். தலையில சொல்லுவோம்.
அப்போ தேவனை, ஆண்டவராய் இயேசுவை குறித்த ஒரு அறிவு. அதை நம்ம அங்க வாசித்த என்னன்னு, தேவனுடைய என்னது ஆழங்கள். அப்போ பொதுவாகவே நாம் ஆண்டவரை கேட்டது போலேயோ வாசித்தது போலுள்ள ஒரு அறிவில் அல்ல, அல்லேலூயா, அவரை குறித்து நம்மால் அறியாதது, அறிய முடியாத ஏராளம் இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா பொதுவாக ஒரு அறிவு, பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சத்தியம் கேட்குறோம், ஒரு எமோஷன் உண்டாகுது, இது பண்ணுறோம், முடிந்த அளவு நம்ம வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கூட ஜெபம் பண்ணிட்டுருக்கிறோம், அவ்வளோதான். இது பொதுவான நிலை. அல்லேலூயா. அவருடைய கரத்தில் கனமான பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. அதற்கேற்றதில்லை, அவரை அறிகிற அறிவு நம்ம வளரணும். அவர் கர்த்தருடைய கரத்தில் கனமான பாத்திரமாய் மாறினார். எப்படி மாறினார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. பிலிப்பியர்ல 3:7-8 வாசிப்போம். லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ நஷ்டமாய் விட்டேன். மாத்திரமல்ல, அங்கு சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை என்ன செய்ய அறிகிற அறிவு. அப்ப அந்த அறிவு என்றால் நாம் அறிந்து கொண்டிருக்கிற அளவு அல்ல அறிவு. ஆமென். அப்போ அவரை அறிய நமக்கு எட்டாதது ஏராளம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அறிகிற அறிவு என்றால் நம்ம பொதுவாக வரோம், அன்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டு வருஷங்களாகவே அப்படியே இருக்கிறவங்க உண்டு. அதற்கு மேல் அவரிடத்தில் என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை. அப்போது அதான் நம்ம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள என்ன உண்டு, வேர் உண்டு என்று சொல்கிறார். அப்போ வேர் என்றால் அவருக்குள் இருக்கிற ரகசியத்தை என்ன செய்வது, எடுப்பு. ஆமென், ஆமென். அதை நமக்கு கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் ஏற்றுக்கொண்ட நிலையில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், தவிர எங்க போகல, வேற. அப்போ வேர் என்ற அந்த ஆழமான அவருக்கு கொடுத்த அறிவுக்குள்ள நம்ம போயிட்டு என்றாலே, அல்லேலூயா, அப்போ அவருடைய தன்மையும் சுபாவமும் சகலமும் நம்ம என்ன பகரப்படுகிறது. ஆமென். அதான் நம்ம இங்கே வாழ்ந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு. அவர் என்ன சொன்னார், கிறிஸ்து இயேசுக்குள் எந்த மனுஷனையும் தேர்ந்த மனிதன். அப்போ அந்த வளர்ச்சி, அல்லேலூயா, புரியுதா இல்லையா? இல்லைன்னு சொல்ல வாய்ந்திருந்து. அப்போ அந்த ஆழம், அந்த வேர் கொண்ட நிலை. ஆமென். அப்போ அந்த பவுலங்கன்னு சொல்கிறாரு, அந்த வேர்டை அவர் யூஸ் பண்ணா ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள்ள என்ன செய்யுது, வேர் கொண்டு என்ற வார்த்தை ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், அல்லேலூயா, பிலிப்பியர் 3:8 என்ன சொல்கிறாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. அப்படி என்றால் அந்த ஆழமான நிலையில் அவர் இன்னும் அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ அவரோடு உள்ள நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க தான் அவரை குறித்த அறிவு நமக்குள் வரும். அவருக்குள்ள உள்ள அறிவு எவ்வளவு தூரம் நமக்குள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம உள்ளான நிலையில் நம்ம யாரா மாற முடியும், பூரணப்பட்டவளை மாற முடியும். அவரை போன்ற, அதான் சொல்லப்பட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால எப்படி மறுரூபம். அப்போ அவரை அறிய அறிய உள்ள என்ன ஆகுமோ புதிதாகும். அந்த புதிதாக்குறவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எப்படி செய்கிறார், வெறும் அந்நிய பாஷையிலேயோ கைத்தட்டி ஆவி நிரம்புகிறதுனால அல்ல, அல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் இதுதான், அது வசனத்தை கொண்டு நமக்குள் கிரியை செய்கிறார். எவ்வளவுக்கு அவ்வளவோ சத்திய வசனத்தோடு நெருங்குகிறோமோ, பரிசுத்தாவின் துணையோடு நெருங்குகிறோமோ, ஹல்லேலூயா, அவ்வளவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆமென் தேவன் விரும்புகிற ஒரு மாற்றம் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல முடியும், 8ஆம் வசனம் பிலிப்பியர் 3:8, அறிகிற அறிவின் மேன்மை.
ஆண்டவரை அறிகிறத அவர் எப்படி எண்ணுகிறார்? மேன்மையாய். அப்போ முதலாவது இந்த மனுஷன் ஆண்டவருக்கு எதிரியா இருக்கார், கிறிஸ்தவர்களுக்கு எதிரி. அல்லேலூயா. ஏன்? அவரை குறித்த அறிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வெறித்தனம் பிடித்த மாமிசத்துடைய கண்ணை கர்த்தர் என்ன செய்தார்? பிளாக் பண்ணார், குருடாக்க. ஆமென். சீமோனை கொண்டு அவருடைய ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் திறந்து விட்டார். ஹல்லேலூயா. அதாக்கா அவனது கொடூர குணம் நிறைந்த அந்த மாமிசத்து கண்ணை என்ன செய்தார்? முற்றிலும் குருடாக்கி விட்டார். சீறி போறான் சொல்லப்பட்டு. அல்லேலூயா. அவனை ஆண்டவருடைய ஆழங்களை அறிகிறதற்கு அல்லேலூயா அப்படிப்பட்ட துடிப்பு அவர்களை வர காரணம் என்னவென்றால் மாமிசம் செத்து போனார். ஆமென். மாமிசத்துக்கு வெறித்தனம் கொண்ட சுயம் நிறைந்த ஜென்ம சுபாவம் நிறைந்ததான அந்த கண் முற்றிலும் என்னாச்சு? குருடாகி விட்டது. அவன் எழுந்திருந்த போது அவன் யாரையும் பார்க்க முடியும். அப்படி என்றால் அவனுடைய பழையதெல்லாம் என்னாச்சு? முற்றிலும் போச்சு. இதுதான் மரணம். கையை வைத்தால் இப்போ அவனுடைய சீற்றமும் மூர்க்கமும் கோபமும் வெறியும் என்னாச்சு? ஐயோ, கையிலாக கொடுக்குறவங்களை தேடுறான். இப்போ அவன் உதவி தேவை. அடா வாலிபனே, அடா சவுலே, நேரம் இப்படி இல்லை, வந்த செகண்டில் மாறி போச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் பிறந்து விட்டார். முற்றிலும் உள்ளான நிலையில் நீ என்ன மாற்றப்பட அந்த தான் பானேகன் மறுபடியும் பிறந்த உள்ளான நிலையில் என்னது? மாற்றம். ஒரு மறுமறை இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை நம்முடைய விசுவாசித்து நம்முடைய ஆவியில் ஏற்றுக்கொள்வதன் ஆவியில் கடந்து வருகிறார். வரும்போது நம்முடைய ஆவியில் என்ன உண்டாகுது? மனுஷ ஆவியில் ஆவியானது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பாய்கிறது. ஆமென். நாம் மறுபடியும் பிறக்கிறவரை மாறுகிறோமே. இப்போ மாமிசத்துக்குரிய எண்ணம் உள்ள சீற்றம் நிறைந்த கண்ணவனுக்கு என்ன? குருடாய். இனி அல்லேலூயா முற்றிலும் மாறின கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதில் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள. ஆமென். புதிய மனிதர். கையை வைத்து சொல்லுவோம். புதிய சிந்தை. ஹல்லேலூயா. புதிய செயல். ஆமென். கொடூர குணம் மாறி, சீற்றத்திலிருந்த சுபாவங்கள் மாறி, நேசிக்கும் இருதயம். ஆமென். 13வது அதிகாரத்தை என்ன சொல்ல ஒன்று குருந்தியல்ல? அன்பு. அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள என்னாச்சு? வந்தது. ஆமென். முதல்ல அவர் அன்பற்றவனாயிருந்தார். ஆமென். அந்த அன்பற்ற கொடூர மனிதன் என்ன ஆயிட்டான்? செத்துட்டான், குருடாகி போச்சு. பிறகு கர்த்தர் என்ன? உடனே அவன் கண்ணை திறக்கல. அல்லேலூயா. அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு என்ன? கீழே விழுந்து கிடந்துட்டு தேடுறான். சவுலே சவுலேன்னு கத்த கூப்பிடுறான். இதுவரை அந்த குரல் அவன் என்ன செய்ததில்லை, கேட்டதே இல்லை. அப்போ உடனே பாருங்க அவன் கேட்கறது, ஆண்டவரே நீர் யார்? இதுவரை கடைபிடித்து இதுவரை தான் கை கொண்டு வந்ததான ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. இந்த குரல் வித்தியாசமா இருக்கு. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவ்வளவு கேட்க, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா கேட்கிற. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்தின கிறிஸ்து நானே. உடனே சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உடனே கண்ணை திறந்துட்டா இல்லை, பழையதெல்லாம் முற்றிலும் மாறினாதான் திறக்கும் கண்ணு. மாமிச கண் ஃபுல்லாக என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு சொன்னோன்னே உடனே கண்ணை திறக்காது. நீ போ, எங்கே போ? வாசி பண்ணுற வசனத்தை உள்ள போ. அங்கே ஒன்று சொல்லு. இல்லை ஆண்டவர் எங்கேயே திறந்துறேன்னா. ஹல்லேலூயா. இல்லை அண்ணா நான் இனி யாரையும் என்ன செய்ய மாட்டேன், தொந்தரவு பண்ண. நம்ம சொல்ல நான் இனி குடிக்கவே மாட்டேன்னு சொல்கிற மாதிரி. நான் இனி குடிக்கவே மாட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டே
அப்படியா? பழைய ஏதாச்சும் குடிப்பியா? குடிக்க மாட்டோம். நான் எல்லாத்துலேயும் மாறி போச்சு. ஆண்டவர் ஒன்று, சரி அப்பா நீ அப்படியே பிழைச்சிக்கான கண்ணை திறந்துட்டுற மாதிரி நம்ம நம்பி பிடிச்சி என்ன செய்துடுறோம், நம்ம ஏமாந்தவங்க ஆச்சா. பரவாயில்ல, இவன் பார்த்தா ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கான், மாறி போய் சொல்கிறான் சோத்திரன்னு எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான், சோத்திரப்பா 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 சோத்திரம். இதை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம். இந்த சோத்திரம் மாதிரி ஒரு நாள் ஆத்திரப்பட போகிறான் திருடன். இப்போ ரொம்ப சோத்திரம், இதே ரொம்ப சோத்திரம் ஒரு நாள் ஊழியக்காரனுக்குறான். ஊழியக்காரா கிளவா எடுத்துக்கிற மாதிரி மாறிடுறான் குணம். அல்லேலூயா. அதல்ல கையை தள்ளி சொல்லுவோம். நீ எங்கே போகணும்? பட்டணத்துக்குள்ளே போகணும். அல்லேலூயா. சொல்ல வாய்த்துறது. நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதான் உனக்கு அங்கே அறிவிப்பேன். அப்புறம் பிரமிச்சு நின்றார்கள். எழுந்து இப்போ பாருங்க, இப்போ இவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு? 2 பேரை கையிலாக கொடுத்து தோளை தூக்கி கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த வேலை தேவையா? நம்ம என்ன பரவாயில்லப்பா, அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான்னு விட்டுருவோம். நம்ம அப்படிதான் அந்த ஏற்றுக்கொண்டியா? ஏற்றுக்கொண்டோம். நீ சர்ச்சை ஒழுங்கா இனி வருவேன். அது நேற்று வரல, சரி. அப்புறம் வேறு என்ன, சரி எல்லாம் அப்படியே இப்படி எல்லாம் சொல்லி கட்ட நண்பர்லாம் எல்லாம் விட்டுட்டேன். இனி கரெக்டாக இருப்பேன். ஓகே, அப்படி இப்படி சரி அப்பா இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான். நம்ம ஞானசனம் கொடுத்துரு. கொஞ்சம் கொஞ்சமாக எதிரியாக மாறுறான். கொஞ்சமாக இந்த முழுமையாக திருந்துறவங்க ஞானசானமே தரக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ நான் நினைக்கிறேன் நம்மளை மாதிரிப்பட்ட நபர் அன்னைக்கு இருந்திருந்தா பரவாயில்ல, இயேசுவே அவன் திருந்திட்டான், என்ன செய்யணும்னு கேட்டான். இவன் இப்போ பட்டணம் வரை போனேன்னா அவன் கண்ணு திறந்தால் தான் போவான். ஆண்டு சொல்லுவார், இப்போ கண்ணை திறந்தா இப்போ அவன் எதிரியை தான் பார்ப்பான், திறக்க முடியாது. எங்கே போனோம்? இன்னும் அவனுக்கு உள்ள என்ன செய்ய வேண்டிய இருக்கு? உள்ள கர்த்தருடைய வார்த்தையை உள்ள போக வேண்டியது. ஆமென். மாற்றம் உண்டாக வேண்டியிருக்கு. போச்சு. அவனை 3 நாள் போட்டுட்டாரு கர்த்தர். எத்தனை நாள்? அதான் விஷயம். அவன் சரியான மாற்றம் உண்டாகணும். ஆமென். அந்த 3 நாளும் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அன்னைக்கு அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வந்திருக்கு. கையை தலையில சொல்லுவோம். இப்படி ஒரு குரலை தான் கேட்டேன். அவன் எவ்வளவு நொந்திருப்பான் இல்லையா? அப்படி தானே? அதுவரை கிறிஸ்தவர்கள் ஸ்தேவானை கொலை பண்ணுறதுக்கு அவன் வஸ்திரத்தை அங்கே வச்சு பாதுகாத்தான். வேறு எத்தனை பேர் பிடிச்சி கொடுத்தான், கொடுக்கூடாது, மூர்க்க கொண்டான். இப்படி இருந்தான். தேவன் 3 நாள் போட்டார். எப்படின்னா, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தம் மட்டும் கேட்டு நினைச்சே ஆழ்ந்திருப்பான். நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து தானே. அப்போ இந்த வேர்டு மட்டுமே 3 நாளுக்குள்ள என்ன வந்திருக்கும் சொல்லு? மாற்றம் வந்திருக்கும். ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே தான் கஷ்டப்படுத்தினேன். ஆண்டவரே என்ன மன்னி 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 கதறி இருப்பான். எல்லாம் 3ஆவது நாள் வாசிப்போம். அனனியா என்ற பேர் ஒரு சீசன் இருந்தான். அங்க தரிசனமான கையுக்கு தலையில சொல்லும். இவன்கிட்ட எப்பா நீ இன்ன இடத்துல அனனியான்னு ஒரு சீசன் இருக்குன்னா அவனை கூப்பிட்டு வர சொல்ல நான் சொல்லலை. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருந்தா இவனை கையில் இருந்த ஏதோ பணத்தையும் எல்லாம் கழட்டி கொடுத்துருப்பான். ஸ்தோத்திரம். கொண்டு கொடுத்து அவனை கூட்டிட்டான். விளையாமல் கூட்டு வந்தாங்க. அடுத்தது ம் 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 பார்த்தீங்களா? இப்போ அவன் நேரம் செய்தது எல்லாத்தையும் பார்த்து பயந்த மனுஷனாக யாரு சொல்லு? அனனியா. பயந்து கொஞ்சம் ஆண்டவரே இவன் எரிசனம் உள்ளவங்களெல்லாம் என்ன பண்ணா? கொடுமைப்படுத்தினா.
கேள்விப்பட்டிருக்கான். நான் இப்போ பாரு என்னையும் கொண்டு போடும் ஆண்டவர்னு சொன்ன மாதிரியா இருக்கு கதை. அவன் சொல்ல, ஆண்டவரே இப்போ தான் 5 நாள் கூட ஊழிங்க நினைச்சு இப்போவே என்னை கழுத்து நினச்சி கொண்டு போட்டான், என்ன ஆகுறது ஆண்டவரே எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே திடீர்னு இப்போ தான் போனோன்னா நீயாடா இயேசுக்கு ஊழியக்கான பிடிச்சி என்னையும் பிடிச்சி நறுக்கிட்டான்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கூட இருந்துட்டு போகிறான் அப்படி சொன்னது மாதிரியாக இப்போ ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாத்திரமா இருக்கிற கையை தலையில சொல்லுவோம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அந்த 3 நாளையில தேவன் அவனும் கூப்பிட்டாரு, கீழே விழுந்தா முள்ளிலே உதைக்கிறடா டேய் சொன்னது, நீர் யார், நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு இந்த குரல் மட்டும்தான் அவனுக்குள்ள என்ன செய்துட்டு இருக்கு சொல்லு, என்ன செய்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஓடிட்டு இருக்கு. இந்த குரலே அவனை உள்ளார்னாலே என்ன செய்யுது, மாற்றிடுச்சு. ஆமென். அந்த குரலே அவனை என்ன செய்துட்டு மாற்றிடுச்சு. அந்த சத்தம் தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும் போதும். ஆமென். அல்லேலூயா. சொஸ்தமடைவாயாக. ஆமென். உடனே சொஸ்தமாயிரு. ஆமென். இந்த வார்த்தையே அவனை முற்றிலும் மாற்றி விட்டது. ஆமென். இவன் அங்கே போனப்போ வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சவுலே நீ பார்வை அடையும்படிக்கு படிக்கும் விழுந்தது, பார்வை அடைந்தார். அல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லு. இப்ப அவனுடைய கண்ணு என்ன பார்க்குது, புதிய பார்வை. கையை தட்டி கத்திர மையம் போட்டு. அல்லேலூயா. புதிய பார்வை. ஆமென். இப்போ அந்த கொடூர குணம் மாறி போச்சு. கையை வைத்து அல்லேலூயா. அவர் பேசின வார்த்தையிலேயே அந்த 3 நாளைக்குள்ள மாறிட்டான். இப்போ அவன் கண் திறக்கும் போது யாரா மாறினா, புதிய பார்வை உள்ள மனுஷன். யாரை பார்க்கறவங்கள பார்க்கல, எதிரிகளை சத்தமா சொல்லு, எதிரிகளை பார்க்கல. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் மேல் இருந்த அந்த எதிரி என்ற சீற்றம் மாறினது. ஆமென். கண்ணில் என்ன விழுந்தது, செதில் போன்றது விழுந்தது, கண் திறக்கப்பட்ட. அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டதனால் தான் அவன் ஆண்டவர் என்ன செய்ய விரும்பினான், அறிகிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டுடைய அன்பையும் வல்லமையையும் கொண்டு செல்லணும்னா அல்லேலூயா அவரை குறித்த அறிவு தேவை. வெறும் அல்லேலூயா மட்டும் போதாது. ஆமென். ஆமென். அறிவு வேணும். அந்த அறிவு தேவனை கொடுத்த அறிவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்ததான் தேவ சமூகத்தில் காத்திரை ஜெபிப்பது. ஆமென். வேதத்தை தியானிப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது. ஆமென். ஒவ்வொரு டைம்லையும் கர்த்தர் சமூகத்தில் வருகிறோம் என்றாலே ஏதாவது ஒரு வார்த்தை கட்டாயம் நம்மளை நினைச்சு தூண்டும். ஆமென். ஆமென். ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை தொடும். நம்முடைய உள்ள கை வைக்காம போகாது. அல்லேலூயா. ஒரு பிரசங்கம், ஒரு ஆராதனை நேரம் என்ற ஒரு வார்த்தையாவது உள்ள தொடாம நம்ம போக மாட்டோம். அது அந்த ஒரு வார்த்தையும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அவனுக்குள் கர்த்தர் பேசின ஒரே வார்த்தை 3 நாளில் அவனை மனுஷனை மாற்றி போட்டு. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் நமக்குள் மாற்றம் வரும். அவர்கள் அப்போஸ்தல உபதேசங்களை கற்றுக்கொள்ளவும் என்ன வேதம் முறை. அல்லேலூயா. அதை அறிய, சத்தியத்தை அறிய, சத்தியத்தினால் நமக்குள்ள என்ன உண்டாகணும், மாற்றம் உண்டாக, அவருடைய சுபாவங்கள் நமக்குள் கடந்து வர. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தெளிவு நமக்குள் வளர்ச்சி. ஆமாம், அதான் சொல்ல கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இந்த ஆண்டவரை அறிந்ததனால் தான் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அவனால் என்ன சொல்லி எழுத முடியும். அப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்மை கட்டி எழுப்புகிற நிறுவனங்களாய் மாற காரணம். அல்லேலூயா.
கண் திறக்கப்பட்டவன் மட்டுமல்ல, ஆமென், ஆண்டவரை ஆழமாய் அறிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் அறிந்த மனிதனாக இருக்கிறார். தைரியமா சொல்றார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி தேர்ந்தவனாக இருக்கிறார். அப்போ இதாங்க சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். அல்லேலூயா. மட்டுமல்ல, கிறிஸ்து பரிசுத்தவான்கள் என்ன செய்ய சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபை பக்தி விருத்தி அடைய. அப்போ தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள ஒரு சபையாய் மாற, அல்லேலூயா, ஒரு நபராய் நம்ம மாற. ஆமென். தேவன் இந்த ஊழியங்களை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு தேவ ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு உருவாக்குகிறார். ஆமென். அவருடைய கரத்தில் கனமான பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய், அல்லேலூயா, உபயோகப்படுகிற பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தேவ சமுத்திர ஆண்டவருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசம் என்ன செய்யணும்? சாகட்டும். சுயம் என்ன செய்யட்டும்? அழியட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெளிவு எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்களை திறந்தரலும் என்று சொல்லி, அல்லேலூயா. தேவ சமுத்திரம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள சில மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாரும் முழங்கால் படிச்சோம். கர்த்தர் சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவை, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை நேரத்தில் உள்ள சமுத்திரம் கடந்து வரும்படியாக பாட மையப்படுத்தி நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஒரே ஒரு சோதனை கேட்ட வசனங்கள் படி, அல்லேலூயா, நாங்கள் நம்முடைய கரத்தில் கனமான பாத்திரமாய், ஆமென், தேவன் விரும்புகிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற தேவனங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம யாரைக்கிற அறிவுக்குள்ள ஜனத்தை கத்த மனிதன சொல்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும் படிக்க சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரண புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் நாங்கள் வளர, ஆமென், நம்ம அறிகிற அறிவுக்குள் நாங்கள் வளரும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கு அந்த கிருபை செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கண்களை திறந்தருவீராக, கண்கள் திறக்கப்படுவதாக. அதில் செய்ய ஒவ்வொரு ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.